அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நாம பார்ப்போம். கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஜனவரி மாதத்துல விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. கடந்த 5 வருடங்களா 7 சனியின் ஆதிக்கத்தினால் எந்த நல்லதும் நடக்காம இருந்தவர்கள்ல கும்பராசிக்காரர்களும் ஒருத்தவங்க. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு முடங்கி போய் தான் இருந்திருக்கும். இளைய பருவத்தில் இருந்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றிலெல்லாம் சங்கடங்களை தவிர வேற எதுவும் சந்திச்சிருக்க மாட்டீங்க. அதுவும் அவிட்டம், சதய நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகளை சிறிது சிறிதா குறைச்சிக்கிட்டு வர நிலையில, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கடுமையான குழப்ப நிலையில் தான் இருந்துகிட்டு வரீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீருவது போன்ற தோற்றம் இருந்தாலும் முழுவதுமா எந்த பிரச்சனைகளும் தீர்ந்திருக்காது. இந்த மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியான தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்குமே கிடைக்க போகுது. கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து சோதனை காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய மனதை ஒருபொழுதும் தளர விடாம தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்துல ஜென்மசனியின் ஆதிக்கமும் தனலாபாதிபதியான குருவோட வக்ரமும் இருக்கிறதால மிகுந்த கவனம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல இருக்கணும். அடிக்கடி உடல் நலமும் மனநலமும் ஒத்துழைக்காம போகலாம். உங்களுக்கு அஷ்டமத்துல கேதுவோட மாற்றமும் குரு பகவானுடைய பேச்சியும் உங்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும். அப்படிங்கிறதால அது வரைக்கும் நீங்க பொறுமையோடு தான் இருக்கணும். சனி பேச்சுக்கு பிறகு முழுமையான நல்ல பலன் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். உங்க ராசிநாதன் சனி ஜென்ம சனியா இருக்கிறாரு கும்பராசிக்கு. அதனால ஆரோக்கியத்துல அடிக்கடி பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாமே வரலாம். உறவினர்களோட பகையும் உருவாகும். எந்த காரியமா இருந்தாலும் அதை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள். இருந்தாலும் பொங்கு சனி காலமா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பண தேவைகள் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் குறைவாத்தான் இருக்கும். ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இரட்டை மனநிலை உருவாகும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த ஜனவரி மாதம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தன லாபாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால தன வரவில் தடைகள் ஏற்படும். பிறரிடம் ஒப்படைத்த வேலைகள் நடைபெறாமல் போகலாம். வீண் பழிகள் சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே எதையும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால் பயணங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை. தொழிலில் பணியாளர்களை அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் ஆர்வம் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய மாதம். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் வரும். வருமானம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு வரலாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சனி சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை
3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரும். கடன் சுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகணும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். பெற்றோரில் உடல்நலம் கருதி ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு வரும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நிர்பந்தம் காரணமாக பொறுப்புகள் மாறத் தொடங்கும். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயோட பார்வை பதிகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். இவர் ஓரளவு தொழிலில் முன்னேற்றமும் கடமையில் இருந்துட்டு வந்த தொய்வு நிலையும் மாறும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறார். லாபஸ்தானத்துக்கு புதன் வரும்பொழுது எதிர்பாராத சில திருப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நடைபெறும். இடையூறுகள் அகலும். வருமானம் உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்யும். வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற இரட்டிப்பு சிந்தனை மேலோங்கி இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையும் விழிப்புணர்ச்சியும் தேவைப்படக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வருவதால் வேலைப்பளு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் உயரப்போகிறது. மாணவர்கள் அக்கறை செலுத்தினால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். விரயங்களை தவிர்க்க முடியாது. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வருவதால் செலவுகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சொல்லுங்கள். மற்றவர்களை பற்றிய விமர்சனத்தை தவிர்க்க வேண்டிய மாதம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதே இந்த மாதத்திற்கு சிறந்தது. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஆனால் அவரை பகை கிரகமான செவ்வாயும் பார்க்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவு அதிகரிப்பதால் வருகின்ற வரவை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுதும் முதலீடுகளை பங்குச் சந்தைகளில் போடும் பொழுதும் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். கும்பராசி இளைஞர்களுக்கு இதுவரை அனைத்திலும் இருந்துட்டு வந்த தடைகள் விலகப் போகிற மாதம். திருமணம் சுபகாரியங்கள் இல்லத்தில் நடக்கும். இன்னும் சிலர் வருடத்தின் தொடக்கத்தில் எதிர்கால வாழ்க்கை துணையை சந்தித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். இந்த ஜனவரி மாதம் முதல் கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலைமையும் இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படி இந்த பணம் வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மறைமுக வருமானம் வரக்கூடும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கொடுக்க வேண்டிய காலகட்டம். கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் பொருளாதார வசதிகள், ஆதரவான போக்கு, அனுசரணையான பேச்சு இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு என்னதான் பணவரவு இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. வீண் செலவு செய்வதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பணவரவுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 3ஆம் நபரோட தலையீடு இருக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் கும்பராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்கும். கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும்